ஓசூரில் அதிமுக பிஜேபி இணைந்து கொண்டாடிய மோடி சமத்துவ பொங்கல். திமுகவிற்கு இதுதான் கடைசி பொங்கல். அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி திமுகவிற்கு அறைகூவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இணைந்து வேகுப்பள்ளி பகுதியில் மோடி சமத்துவ பொங்கல் திருநாள் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டனர். தற்பொழுது பொங்கல் திருநாள் நெருங்கி வருவதை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் திருநாளை முன்கூட்டியே வரவேற்கும் விதமாக மக்களால் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் தலைமையில் வேகுப்பள்ளி சரஸ்வதி நகர் குடியிருப்பு பகுதியில் மோடி சமத்துவ பொங்கல் திருநாள் வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டனர். முன்னதாக அந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் கரும்பு மற்றும் பொங்கல் பானைகள் அலங்கரித்து வைத்து வழிபாடுகள் நடத்தினார். இதில் மண்பானைகளில் அரிசி, வெல்லம் ஆகியவற்றுடன் சமைத்தனர். அப்போது பானைகளில் இருந்து பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்று ஆர்வத்துடன் மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மோடி சமத்துவ பொங்கல் விழாவில் இந்துக்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்று பொங்கல் பண்டிகை கொண்டாடி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, பிஜேபியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன், அதிமுக மாணவர் அணி செயலாளர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அருண்குமார், ஓட்டுநர் அணி மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் முரளி, கோவிந்தாகிராரம் கிளை செயலாளர் ஐயப்பா, மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் அசோக் ரெட்டி, சுரேஷ், ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ், ஒன்றிய துணை செயலாளர் மஞ்சுநாத், அங்கமுத்து, கிருஷ்ணன், ரமேஷ், சுரேஷ், கிரீஷா, மஞ்சுநாத் உட்பட பிஜேபி நாராயணமூர்த்தி, துணைத் தலைவர் சீனிவாஸ், மாவட்ட துணை செயலாளர் ராஜப்பா, நஞ்சாரெட்டி, தேவராஜ், வெங்கடேஷ், பாலமுரளி, மதன், கிரண், ஜெய்பால், நாகராஜ், குணேஷ், முரளி, சங்கர், அரவிந்த், மாதேஷ், அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் பொங்கல் திமுகவிற்கு கடைசி பொங்கல் ஆகும். அடுத்த ஆண்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைந்து பொங்கல் திருநாள் மேலும் சிறப்பாக கொண்டாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு நல்ல மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை என அவர் உறுதிப்பட தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.